இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவங்க தான் என்னுடைய ஒன் ஆஃப் த ட்ரூ இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் பீயிங் இன் த சோஷியல் லைஃப். இந்த ரெண்டு விஷயம் தெரியும் உங்களுக்கு? அது நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பூகம்பம் வரக்கூடிய ஒரு சீஸ்மிக் ஜோனுன்னு சொல்லுவாங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே ஒன் ஷேக் த ஹோல் திங் அப்படியே கொலாப்ஸ். இன்றைக்கி சின்ன குழந்தைகளில் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பிளட் கேன்சர் குழந்தைகளில், ஐயில் கேன்சரு, இது எப்படி வந்தது? டைமில் 2004 சென்னையில் ஒரு பெரிய சுனாமி, மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எடுத்த முயற்சிகள் அளவில் அடங்காதது. ஐ திங்க் சிறுதுளி மூலமாக. சிறுதுளி தான், இன்னும் நிறைய இருக்கு. வணக்கம். I welcome you all for the first episode of Anbudan Anusha. இன்றைக்கி நம்ம ஒரு முதல் அடி எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னுடைய ஜேர்னி இத்தனை வருஷத்தில் நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கேன். அவங்க எல்லாருமே எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதரும் ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் ஹியூமன் பீயிங் இஸ் அ புக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் சம்திங் தட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம். அது எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப் ஐ கெப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அது ஒரு 8 வயது சிறுமியாக இருக்கலாம், இல்லை 80 வயது முதியவராக இருக்கலாம், வாழ்க்கையில் சாதித்தவங்களாக இருக்கலாம், சாதிக்காதவங்களாகவும் இருக்கலாம், சாதிக்க துடிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் புக் படிக்க டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் என்னுடைய இந்த சின்ன முயற்சி அன்புடன் அனுஷா அப்படிங்கிற இந்த ஒரு முயற்சியில் உங்கள் கூட நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்க விரும்புகிற நபர்களை தினமும் உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் மீடியா வழியாக உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ஸோ இந்த முதல் எபிசோடில் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன். ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறது என்னுடைய பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஸ்பிரேஷன், லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் somebody who's been around me அப்படின்னா, என்னுடைய லைஃப் டைமில் என் கூட இருந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்துட்டு இருந்தப்போ வெக்கேஷனுக்கு தான் வந்தேன். அப்போ இங்கே மூவ் பண்ண கூட இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் நான் இங்கே பார்த்தேன். சுற்றுச்சூழல் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. நிறைய குப்பை, எல்லா பக்கமும் குப்பை, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லா பக்கமும் நான் பார்க்கும்போது யாராவது எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொன்னப்போ எனக்கு யாரோ சொன்ன விஷயம் ஃபஸ்ட்டு, வனிதா மோகன் மேம் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க கோயம்புத்தூரில். அவங்க நிறைய பண்ணிகிட்ருக்காங்க சுற்றுச்சூழலுக்கு அப்படின்னு. இது 2002, 3, 4 இந்த டைம்லலாம் நான் வெக்கேஷன் வந்தப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் when I got a chance to meet her, அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய செய்கிற ஒர்க்கை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவங்க தான் என்னுடைய ஒன் ஆஃப் த ட்ரூ இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் பீயிங் இன் த சோஷியல் லைஃப். And so I wanted to have her as my first guest. Very happy to have you here, ma'am. Thank you, Anusha. Thank you so much. Formally introduce பண்ணணும்னா இவங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. கோவையில் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டிலையும் எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவிலையும் எல்லாத்துக்கும் தெரியும். she is the chairperson of Pricol Limited. இந்த நிறுவனம் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப வருடங்களுக்கு மேலாக இந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் ஃபார் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அது ரொம்ப சிறப்பாக பல கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். நிறைய தொழிலாளர்கள் பலர் இணைஞ்சிருக்காங்க இந்த நிறுவனத்தினால. இந்த கோவை நகரம் கூட நிறைய பெனிஃபிட் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்றைக்கி அவங்க அடையாளமாக இருக்கக்கூடிய சிறுதுளி அப்படிங்கிற அமைப்பு, என்ஜிஓனாலே சிறுதுளி அப்படிங்கிற ஒரு அனாலஜி மாதிரியே இருந்துருச்சு எல்லாத்துக்கும். அதுதான் அப்படி தான் தெரியும். ஸோ அதை பார்த்து தான் நிறைய பேர் நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் மேடம் வனிதா மோகன் இன்றைக்கி நம்முடைய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள இங்கே பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ரொம்ப சந்தோஷம். ஐ ஃபீல் ப்ரிவிலேஜ் ட்ரூலி. தேங்க்யூ மேம்.
ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு எல்லாரும் இப்போ நான் வனிதா மோகன் மேம் யாருன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வனிதா மோகன் அப்படிங்கிறவங்க என்னவோ உங்களுக்கு தெரியுறாங்க? Just an ordinary human being who's probably got a little bit of an extra love for Mother Nature. ஓகே, கரெக்டான விஷயத்த சொல்லிட்டீங்க. அன்பில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்புங்கிறது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய இயற்கைக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய லைஃபோட மெசேஜாகவே நீங்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மெசேஜ் மட்டும் இல்லை அனுஷா, இன்றைக்கி வந்து அடிப்படை தேவை உயிர் வாழ மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எல்லாமே அடிப்படை தேவை வந்து தண்ணியும் காற்றும். சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று, அதுதான் ப்ரையாரிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ப்ரையாரிட்டி. அதுதான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் நம்ம. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு டிகிரடேஷன் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த நீட் ஃபார் லவ் ஃபார் நேச்சர். Yeah, beautifully said, ma'am. I think love for nature is everybody should. இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸாக ஸ்கூல்ஸில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து இப்போ இட்ஸ் மிஸ்ஸிங். ஸோ ஹியூமனிட்டி, லவ் ஃபார் நேச்சர், இதெல்லாம் தான் பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக ஐ திங்க் உங்களுடைய ஆரம்பிக்கிறது எப்படின்னா, உங்களுடைய சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுடைய குழந்தை பருவம், உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். குழந்தை பருவம்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயோ போட்டு அடைச்சி இல்லாமல் விஸ்தாரமாக இருந்தது. there was so much of space. நான் சைக்கிள் ஓட்டி பழகினதே மெயின் ஒரு ரோடில் தான். நீங்கள் அந்த அளவுக்கு டிராஃபிக்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஸ்தாரமான ஒரு சூழலில் தான் நான் வளர்ந்தேன். அப்புறம் எங்கே பார்த்தாலும் மரங்க. நாங்கள் முதல்ல இருந்தது ஆர்எஸ்புரம். அங்கே வந்து ஃபாரஸ்ட் காலேஜ். எங்கே பார்த்தாலும் மரங்க தான் இருக்கும். மரங்களுக்குள்ளே ஒரு ஃபியூ ஹவுசஸ் வித அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் இருந்த அன்னைக்கு அப்படி இருந்தது. இன்றைக்கி வந்து மரங்களை பார்க்கணுமா அப்படின்னு அங்கங்கே ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். டிராஃபிக் இஸ் ஸோ மச். ரோட்லலாம் சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு கனவாக தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். அதில் உங்களுக்கு அந்த சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? கோ பேக். அந்த குழந்தை பருவத்துக்கு திரும்பி போகிறதுக்கு உன்னோட கையில் இருக்குது. நீ என்ன பண்ண முடியும்? வாட் கேன் யூ டூ? ஒவ்வொருத்தர் கையிலையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இந்த பொறுப்பு இருக்குது இல்லையா? அந்த அந்த சுற்றுச்சூழலை நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் நமக்கு கொடுத்தாங்க. அந்த சுற்றுச்சூழலை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அது நம்ம we owe it to our children, right? ஸோ அது பண்ணாமல் நம்ம பாட்டுக்கும் யூ கான்ட் பி எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர். என்ஜாயிங் தி எடுத்துகிட்டே இருக்க முடியாது. இயற்கை அன்னைகிட்டேருந்து எடுத்துகிட்டே இருக்க முடியும். திருப்பியும் நம்ம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தால் தான் நம்மளால் எதிர்காலம் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் நம்ம குழந்தைகளுக்கு. தட்ஸ் த ஒன்லி திங் ஐ ஆல்வேஸ் திங்க். I owe it to my children. I owe it to my grandchildren. The next generation. Yes. I think மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இலந்த வடை அண்ட் குச்சி ஐஸ். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு அது நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து உங்களுக்கு எங்களோட அன்பாக இங்கே கொடுக்கணும் அன்புடன் அனுஷா ஷோவில் அப்படின்னு நினச்சி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பட் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். மலரும் நினைவுகள். சரியான மலரும் நினைவுகள். ஏன்னா எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு பாட்டி இலந்த வடை விற்றுட்ருப்பாங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக விற்றுட்ருப்பாங்க. எங்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் வந்து இலந்த வடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருத்தனமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சாப்பிட்டு அது இலந்த வடை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் குச்சி ஐஸ். அது எல்லாரும் ஸோ நைஸ். உண்மையாலுமே இதுதான் அன்பு. ஏன்னா எவ்வளோ 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எனக்கு பிடிச்ச ஒரு இலந்த வடை குச்சி ஐஸை கொண்டு வந்திருக்கீங்கன்னா ட்ரூலி தேங்க்ஃபுல். தேங்க்யூ மேம். ஐ எம் ஓவர்வெல்ம்ட் பை யுவர் லவ். I think that's what this show is all about. We want to show love and affection. The world is கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கம்மியாயிட்டு இருக்குங்கிற ஃபீலிங்கில்
we have to touch people's life. இதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் bringing something that they like, that is what I wanted to. So, நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மேம், இந்த ப்ராவர்ப் லைக் நேட்டிவ் அமெரிக்கன் ப்ராவர்ப் வந்து we did not inherit this earth from our ancestors, but we borrowed it from our children. அது வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோட்டாக இருக்குது. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளுடைய சைல்ட்ஹுட்டில் என்னென்ன மெமரிஸ் இருந்ததோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. தட் இஸ் ரியலி ரியலி சம்திங் டு டேக் அவே ஃப்ரம் எவ்ரிபடிஸ் சைல்ட்ஹுட். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆர் கெட்டிங் ஷ்ரங்க், பாக்ஸ்ட் இன்டு கேட்ஜெட்ஸை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வெளியில் போய் பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு அழகான உலகம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு இயற்கைக்கு நம்ம அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல இல்லையா? ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ மனசும் விஸ்தாரமாகும். ஆஸ் லாங் as you are boxed into your gadgets, மனசு விஸ்தாரமாகாது. மனசு வந்து குறுகி 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 சின்னதாக போயிடும். அதே இயற்கையோடு இருக்கிறப்போ அப்படியே விரிஞ்சு பறந்து இருக்கும். You appreciate that vastness of the nature and your mind becomes vast அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய ஐ heard from you and also studied that உங்களுடைய ஃபாதர் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு நிறைய இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. the way you were brought up is what you are living by today. அதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இட் வாஸ் நாட் அ ஸ்மால் இம்பேக்ட் அனுஷா. இது வந்து அப்பா எப்போவுமே ஒரு வித்தியாசமாக சிந்தனை பண்ணுவாங்க. அந்த காலத்துலேயே அப்போ நிறையா தண்ணி இருந்தது, தண்ணி ப்ராப்ளமே ஒன்றும் இல்லை. பட் தண்ணி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாலும் கான்ஸ்டன்ட்லி ஒரு தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பேப்பர் ஒரு ஆம்லோப் எடுத்தால் நியூ ஆம்லோப் எதுக்கு எடுக்கிற, யூஸ்ட் ஆம்லோப் வச்சு யூஸ் இட் அப்படின்னு சொல்லுவார். எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் டுடே இன்றைக்கி ரிசோர்ஸஸ் இருக்குது, நாளைக்கு அந்த ரிசோர்ஸஸ் இருக்குமான்னு தெரியாது. வெதர் இட் இஸ் அ ட்ரீ ஓ வெதர் இட் இஸ் அ வாட்டர், எனிதிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே தான் நாங்கள் வளர்ந்தோம் எங்கள் வீட்டில். ஆக்சுவலி அப்பா வந்து எந்த அளவுக்கு தண்ணின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, அப்போ நோபடி நியூ அபவுட் ட்ரிப் இரிகேஷன். மேபி a few நார்த் இந்தியாவில் இருந்திருக்கும் என்னமோ. பட் எனக்கு தெரிஞ்ச இஸ்ரேலுக்கு நிறைய ட்ரிப்ஸ் பண்ணி he was one of the first manufacturers of drip irrigation equipment. இங்கே வந்து ட்ரிப் இரிகேஷன் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சுன்னா he'll get into a flap. ஸோ அந்த மாதிரி he was a pioneer in, I think he adored the Israeli people. அதனால தான் எனக்கும் அந்த இஸ்ரேலுன்னு அவர் ரொம்ப இஸ்ரேலில் நிறைய இன்னோவேஷன்ஸ் இஸ்ரேலிருந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் வருது, எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் வாட்டர். Because they don't have water. Yes. So they get innovative. நம்ம நிறைய இருக்கிறதுனால we are not getting innovative. அது LG drip irrigation சொல்லி that was one of the very nice. He was one of the pioneers. I think நம்ம இப்போ இது எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா, நம்ம ஃபேமிலி we lead by example. Absolutely. ஸோ அவங்க பண்ணினது இப்போ நீங்கள் தொடர்ந்துருக்கீங்க. ஸோ இது மாதிரி எவ்ரி பர்சன் அவங்க வீட்டில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா when you walk the talk, automatically that becomes a way. ஸோ அது தண்ணி பற்றி நிறைய நாங்கள் உட்காந்து பேசுவோம், நிறைய ஷேர் பண்ணுவார். அன்டில் ஹிஸ் எண்ட் ஏதாச்சும் ஒரு வாட்டர் பற்றி ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அதை நோட் பண்ணி உடனே எனக்கு அனுப்புவார், சைன் பண்ணி அனுப்புவார். ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் தட் வித் மீ. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ அந்த சிந்தனை தான் மனசில் ரொம்ப இட்ஸ் மேட் அ பிக் இம்பேக்ட். ஸோ தட் சீட் வாஸ் தேர் வித்தவுட் யுவர் நாலேஜ். அது சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூட ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்குண்டான நேரம் வரும்போது அது அது அம்மா வந்து ஷி வாஸ் வெரி பேஷனட் அபவுட் ட்ரீஸ். எங்கே போனாலும் ட்ரீஸ், அந்த ஊரில் என்ன ட்ரீ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விதையை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஷி வாஸ் வெரி பேஷனட் அபவுட் ட்ரீஸ். ஷி யூஸ் டு நோ அபவுட் அந்த இம்பார்ட்டன்ஸ் அபவுட் ஒரு மரத்தை பற்றியும் இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரியும்.
ஸோ ஐ க்ரூ வித் வாட்டர் அண்ட் ட்ரீஸ். அதுதான் இப்போ எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் லைக் தட் டுடே. பட் ஐ திங்க் இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து தண்ணி இப்போது நிறைய சொல்லுவாங்க, அந்த பால் எங்கேருந்து வருதுன்னா கேன்லேருந்து வருது, பாக்கெட்லேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி. இது அவேர்னஸ் ஆஃப் தண்ணி எங்கேருந்து வருதுங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு நாலேஜ் நம்ம இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, நம்ம ஜென்ரேஷனுக்கே எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது. எங்கேயோ ரிசர்வாயர்லேருந்து வருது, அணையிலேருந்து வருது. அந்த அணைக்கு தண்ணி எங்கேருந்து வருது? நம்ம மலைகள். அந்த மலைகள்லேருந்து வந்து அந்த மலைகள் அந்த தண்ணியை தேக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறது தான் நமக்கு தண்ணி. நம்மளுக்கு ஆற்றுலையும் ஓடைகளில் முதல்ல தண்ணி வருது, அதுக்கப்புறம் இந்த ஓடையிலேருந்து ஆற்றுக்கு தண்ணி வருது. இன்றைக்கி ஓடைகளும் காணோம், ஆறுகளும் காணோம். இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, இன் மை சைல்ட்ஹுட் நான் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது நொய்யல் தான் எங்கள் வீட்டுக்குலேருந்து ஒரு 5 மினிட்ஸ். அந்த பிரிட்ஜில் நடந்து போனால் அங்கே வந்து சாக்கடை தண்ணி மட்டும்தான் இருக்கும். திருப்பூரில் நான் சொல்கிறது, இன்றைக்கும் நிறைய ரிவர்ஸ் இந்தி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ரிவர்ஸ். இப்போ நார்த்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மலையிலேருந்து வர்ற ஸ்னோ உருகி வரக்கூடிய தண்ணி பெரனியல் ரிவர்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம மழையை நம்பி நிறைய ரிவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் நிறைய சில்ட்ரனுக்கு பார்த்திங்கன்னா ரிவர்னால் என்னன்னே தெரியாமல் இருக்குது. இந்த தண்ணி ஏதோ தண்ணி போகுது, அது என்ன தண்ணின்னு கூட தெரியாமல் தான் இன்றைக்கும் ரியாலிட்டி இருக்குது. இதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரிவர்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற. வெளியே போனால் ஏதாவது எக்ஸ்கர்ஷன் போனால் தான் ரிவர் பார்க்குறாங்க. டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர் த ரிவர்ஸ் ஆர் கெப்ட் வெல். ஸோ இது வந்து மாற்றணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகள் வந்து அளவில் அடங்காதது. ஐ திங்க் சிறுதுளி மூலமாக சிறுதுளி தான், இன்னும் நிறைய இருக்குது. அது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் எப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ எஜுகேஷனில், என்வாயன்மெண்ட்டுங்கிறது ஒரு பிரதானமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். நீங்கள் ஃபாரினில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். அதுவும் யூரோப்பில் எஸ்பெஷலி அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் நான் பார்த்தேன். 2-3 ஊரில் நான் பார்த்தப்போ நிறைய குழந்தைங்க வந்து எக்ஸ்கர்ஷன் வருவாங்க. அதாவது அவங்க ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸு, அவங்க நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் அவங்கள ஒவ்வொரு வருஷம் கூட்டிகிட்டு வரும். அப்போ நான் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டேன், குழந்தைகிட்டையும் கேட்டேன். வருஷம் அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அவங்கள காட்டுறாங்க. இது எதுக்குன்னா, இது என்னோடது, திஸ் இஸ் மைன் அப்படிங்கிற ஒரு ஓனர்ஷிப் வரும். அந்த ஓனர்ஷிப் வந்தால் அது ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வரும், ஒரு உணர்வு வரும். அது வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. நீங்கள் திருப்பூரில் பிரிட்ஜு கடியில் சாக்கடைன்னு சொன்னீங்க. அதே திருப்பூரில் தான் நான் சின்னதாக இருந்தப்போ வளர்ந்தேன். அந்த தண்ணியில் போய் விளையாடிருக்கேன். சுத்தமாக இருந்தது தண்ணி. பிட்வீன் 2 ஜென்ரேஷன்ஸ் பாருங்கள் எப்படி தண்ணி. அது யார் பண்ணது? நம்ம தானே. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் வரலன்னா அப்புறம் சாக்கடை தான் நமக்கு குடிக்கிறதுக்கும் நாளைக்கு சாக்கடை தான் கிடைக்கும். இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிவர்ஸ் இருந்தாலும் டெட் ரிவர்ஸ் நிறைய இருக்குது. லைவ் ரிவர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு. அதில் வந்து சுத்தமாக அதாவது கிளென்லினஸ் இல்லாமல், அதாவது சுகாதாரம் இல்லாத இப்போது சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூவம், அது இருக்கிற கண்டிஷன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ரிவராக மாற்றணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இந்த பல நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. இங்கே வந்து நொய்யலில் வந்து நம்ம குளங்கள் அமைச்சிருக்கோம். அதனால வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஓட லெவல் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் வந்து நாம் அமைக்கல. இப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க வந்து அந்த காலத்திலேயே அவங்க தேவையே இல்லை. ஆறு வரும், ஆறு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கோம், போய் காவேரியில் சங்கமிச்சுட்டு இருந்தது. ஆற்றுல தண்ணி இருந்ததுன்னா அது பாட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். அதை பண்ணாமல் ஒவ்வொரு அணைக்கட்டு கட்டி அணைக்கட்டிலிருந்து ஒரு குளத்துக்கு போய் ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளம், இன்னொரு குளத்துலேருந்து இன்னொரு குளம், மறுபடியும் கடைசி குளத்துலேருந்து மறுபடியும் ஆற்றுக்கு போகிற மாதிரி ஜேசிபி இல்லை, ஹிட்டாச்சி இல்லை,
ஈவன் ஒரு கலப்பை இந்த மண்வெட்டி இதெல்லாம் பண்ணணுன்னு கையில் தான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி தான் அவங்க வந்து இந்த குளங்களெல்லாம் உருவாக்குனாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிற குப்பை குளத்தை பில்டிங் டெப்ரி எல்லாத்தையும் கொண்டு கொட்டி அதை நிறைக்கிறோம். நீங்கள் இப்போ சிறுதுளியில் நாங்கள் பண்ணது என்னென்னா, அவங்க கட்டி வச்சு அந்த மகத்தான ஒரு பணியை கொஞ்சம் சீரமைச்சோம், அவ்வளோதான். ஐ திங்க் அதுதான் நம்ம மேபியான ட்ரெஷர்ஸ். ஆல் ஆர் வெல்த், ட்ரூ வெல்த். மேபி இட்ஸ் ரைட் டு சே யூ கேவ் ரீபர்த் டு தோஸ், அப்படி வேணால் சொல்ல கைண்ட் ஆஃப் அதை மறுபடியும் உருவாக்கியிருக்கீங்க. என்னென்னா நீரின்றி அமையாது உலகம் அப்படிங்கிறது 2000 வருஷங்களுக்கு முன்னே நம்ம தமிழ் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆல் சிவிலைசேஷன்ஸ் இன்றைக்கி மார்ஸில் போய் தண்ணி, நிலாவில் தண்ணி தேடிட்டுருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துல வந்து தண்ணி ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு வி ஆர் சஃபரிங். ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல வந்து ஹவு எமர்ஜென்சி என்ன சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. ஏன்னா அந்த எந்த கிரிட்டிக்கல், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு லைட்டாக தலைவலி வருது அப்படின்னா சும்மா டாக்டர்கிட்ட ஒரு இதுக்கு போவோம், செக்கப் போவோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அட்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மேபி எமர்ஜென்சி அது மாதிரி போகலாம். அது கடைசி ஸ்டேஜ் வந்து ஐசியூவில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீர் நிலைப்பாடு இங்கே எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு டைம் பாம் மேலே உட்காந்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு குளங்களில் தண்ணி இருக்கலாம், ஆனால் அந்த குளங்களில் சுத்தமான தண்ணி இருக்கா? இல்லை. மழை இந்த வருஷம் இவ்வளோ மழை பெஞ்சுது, அன்சீசனல் ரெயின். சம்மரில் இவ்வளோ மழை வந்ததில்லை, அந்த அளவுக்கு தண்ணி வந்தது. எல்லா தண்ணியும் சேவ் பண்ணியிருக்கிறோமா? இல்லை. கிளைமேட் சேஞ்சுனா எப்படின்னா, ஒரு 6 மாதம் 7 மாதம் பெய்கிற மழை 2 மாதத்தில் பெய்யும், அடித்து தள்ளும். அப்போ அந்த வர்ற தண்ணியை நம்ம சேமித்து வைக்கணும். ஒரு லாட்ரி அடிக்கிற மாதிரி. சரி, லாட்ரி எனக்கு மாதம் 15,000 தான் சம்பளம், இன்றைக்கி வந்து ஒரு லாட்ரி அடிச்சிருக்கு, 1 கோடி ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னு நான் வீசிடுவோமா? போதும், எனக்கு 15,000 போதும்னு சொல்லுவோமா? அது எவ்வளோ சேவ் பண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் இந்த லாட்ரி. இந்த அளவுக்கு தண்ணி வந்ததை நம்ம சேவ் பண்ணோமான்னா இல்லை. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் அது ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணணும். ஈச் இண்டிவிஜுவல் ஹேஸ் டு சேவ். என்னோடய வீட்டில் பெய்கிற மழை எனக்கு சொந்தம், நான் எதுக்கு அது தெருவுக்குள்ளே போகிறதுக்கு விடணும்? நான் சேவ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இல்லை, நிறைய இடங்களில் வந்து அவங்கவுங்க வீட்டில் கிடைக்கிற மழையை வச்சு, இன்றைக்கி திருப்பூர்லேயே இங்கே நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்டர் கிரவுண்ட் சம்ப்ஸ் வச்சு மழை தண்ணி எல்லாம் வந்து அந்த சம்ப்ஸில் சேவ் பண்ணிக்கிறாங்க. அது போதும். உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியாது, பெங்களூரில் ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர். அவர் வந்து அவர் வீட்டில் 5 சென்ட்டோ 10 சென்ட்டோ தான் வீடு. அதில் வந்து கூரையில் விழுகிற தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி அவர் வீட்டிலேருந்து வெளியில் போகாது. ஹி டஸ் நாட் ஹாவ் அ கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன். இல்லை, அவர் வீட்டில் பெய்கிற மழையை சேமித்து வச்சு அதுதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் வி நீட் இஸ் ப்ரூடன்ஸ். நம்ம தண்ணி இருக்குது, தண்ணி இல்லாமல் இல்லை, தண்ணி இருக்குது. ஆனால் அந்த வர்ற தண்ணியை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது பொறுப்பு இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஒரு ரிசர்வாயர் கட்டுவாங்க, இல்லைன்னா அவங்க சப்ளை பண்ணுவாங்கன்னு இருந்ததுன்னா, ஒரு நாள் இல்லை தண்ணி இல்லைன்னா கை விரிச்சிட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேம், இதை இப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் சொன்ன கோல்டு, மணி ஃப்ளோயிங், மழை வர்றது, பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு. இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இஸ் ஜஸ்ட் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மழை தண்ணி வந்து ஃப்ரீயாக வருது, எல்லாத்துக்கும் வருது, அதையே நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் நிறைய இடத்துல சொல்கிற விஷயம் என்னென்னா, ஐ திங்க் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் பீயிங்ஸும் தே ஆர் கெட்டிங் எவ்ரி திங் ஃப்ரீ. ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் எல்லாத்துக்குமே காசு கொடுத்து பழகியிருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து வாட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கணும். இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அளவான தண்ணி தான் மழை பெய்யுது. ஆனால் அந்த தண்ணி வந்து அவங்க எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க, ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாட்டர் டிசிப்ளின் வந்துடுது. ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டாம், இஸ்ரேல் எடுத்துக்கோங்க. இஸ்ரேலில் வந்து ஒரு பாலைவனத்தில் இன்றைக்கி வந்து உலகத்திலேயே அதிக
சாகுபடி வர்றது, அக்ரிகல்ச்சர் சாகுபடி வர்றது இஸ்ரேலில் தான். எதனால்? அவங்க அந்த தண்ணி வந்து ஒவ்வொரு சொட்டையும் அவங்க பார்க்குறாங்க இல்லையா? அந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு தண்ணி பிரச்சனைங்கிறதே வராது. சாக்கடை தண்ணியை ட்ரீட் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். சிங்கப்பூரில் இன்றைக்கி சாக்கடை தண்ணியை குடிக்கிறாங்க, ரீசைக்கிள் பண்ணி குடிக்கிறாங்க, நியூ வாட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அதை குடிக்கிறாங்க. ஸோ அந்த காலம் சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, தண்ணி ஸ்டாட்டிக் கம்மியாகிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றா நம்ம வி ஹாவ் டு ரெடியூஸ் ஆர் ரீயூஸ் ஆர் ரீசைக்கிள். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இட் ஹேஸ் டு பி டேக்கன் அப் அண்ட் டெஃபினெட்லி டெலிவர்ட். அண்ட் ஐ திங்க் போர்வெல்ஸில் கண்டிப்பாக போர்வெல்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் போடும். இப்போது கண்ணா பின்னான்னு போர் போட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். எத்தனை நாளைக்கு எடுக்க முடியும்? இது ஒரு ஏடிஎம் மாதிரி. ஏடிஎம்மில் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை போட்டால் தானே ஏடிஎம்மில் தண்ணி பணத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் கிரவுண்டில் தண்ணி கொடுக்காம நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு சைட் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தார், 40 acres. ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணார். 40 acresல சும்மா க்யூரியஸாக எவ்வளோ போர்வெல் போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். 25 போர்வெல்னாரு. 25 போர்வெல்? ஆமாங்க மேடம், 25 பேர் வீடு கட்டிகிட்ருக்காங்க இப்போது, 25 போர்வெல். அப்போ என்னங்க நீங்கள் 800 வீடு கட்டுறப்போ 800 போர்வெல் இருக்குமா? ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்வெல் வேணும் இல்லையா? ஹவு வில் தட் ஜஸ்ட் விஜுவலைஸ்? கீழே பூமிக்கு அடியில் வெறும் பைப்பாக தான் இருக்கும். நமக்கு கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பூகம்பம் வரக்கூடிய ஒரு சீஸ்மிக் ஜோனுன்னு சொல்லுவாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த பைப்ஸ் கீழே இருந்தால் அது அப்படியே ஒன் ஷேக் த ஹோல் திங் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும், அப்படியே எம்டி ஆயிடும் அந்த இடம், தண்ணியை உறிஞ்சி. ஸோ வெரி 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 ஸ்கேரி. யூ ஹேவ் டு கிரியேட் இம்மீடியட் அவேர்னஸ். அதாவது இருக்கிற தண்ணியை நம்ம பாதுகாக்கணும், வரக்கூடிய ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கழிவு நீர் போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாயிட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கழிவு நீருங்க இன்றைக்கி நமக்கே தெரியாமல் எந்த அளவுக்கு கழிவு நம்ம வாழ்க்கைக்குள்ளே பூந்துட்டுருக்குன்னா, கோயம்புத்தூரில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வார்டில் 95 வார்டுக்கு மேலே இந்த வாட்டர் இஸ் நாட் பாட்டபிள், போர்வெல் வாட்டர் இஸ் நாட் பாட்டபிள், பயன்படுத்துறதுக்கு லாய்க்கு இல்லாததாக தான் இருக்குது. போர் போட்டாலும் நல்ல தண்ணி கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கழிவு தண்ணி கீழே போய் அதுதான் பர்குலேட் ஆகிட்டுருக்கு கீழே. இப்போ நாங்கள் இப்போ ஒரு சின்ன சுவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் தீவிரமாக இறங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக கோயிங் ஃபார்வர்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சுவேஜ் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் சேலஞ்ச். அது பண்ணணும்னு சொல்லி ஒரு குட்டை, சின்ன குட்டை, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அது எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து அந்த தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணால் ஃபீக்கல் காலிஃபார்ம்னு சொல்லுவாங்க, டாய்லெட்லேருந்து வர்ற தண்ணி, அந்த கழிவெல்லாம் மலைக்கழிவு எல்லாம் இருக்கிறது, ஃபீக்கல் காலிஃபார்ம் இருக்க வேண்டிய அளவு 100 ppm இருக்கணும். 100 parts per million. அங்கே இருந்தது 90,000. யோசனை பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு கீழே அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு. கீழே உங்களுக்கு உங்கள் நிலத்தடியில் அந்த தண்ணி தான் போகுது. அதை தான் மறுபடியும் போரில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சிறுதுளி ஆஃபீஸில் ஒரு நாள் போர்லேருந்து தண்ணி வரல. சரி எதனாலன்னு சொல்லி எடுத்து பைப்பில் ஏதாச்சும் அடைச்சிருக்குமே என்னமோன்னு போய் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக ஒரு ரிங் மாதிரி உள்ள கருப்பாக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்லேருந்து வர்ற ஸ்லட்ஜு க்ரஸ்ட் ஆகி பொடி பொடியாக அப்படியே ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது. ஒரு பைப்பிலேயே இவ்வளோ க்ரஸ்ட் ஆகிருக்கே, அப்போ வாலாங்குளத்தும் பக்கத்தில் தானே இருக்குது. வாலாங்குளத்தில் எவ்வளோ ஸ்லட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டவுட்டு. அப்புறம் யாரோ சொன்னாங்க பேத்திமெட்ரி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் டெஸ்ட் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்லட்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம வாலாங்குளத்தை பார்க்குறப்ப அப்படியே ஒரு கடல் மாதிரி இருக்குது, எல்லோரும் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பேத்திமெட்ரி டெஸ்ட் எடுத்து பண்ணி பார்த்தா 10 அடிக்கு ஸ்லட்ஜ் இருக்குது கீழே. 10 அடிக்கு அந்த சேரு என்ன இல்லை, இட்ஸ் ஆல்
கெமிக்கல் எஃப்ளூயன்ஸ், டொமஸ்டிக் டாய்லெட் ஸ்லட்ஜ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ இந்த தண்ணி தான் வந்து இந்த எவாப்ரேஷன் மூலமாக க்ளவுடுக்கு போகுது இல்லைங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸில் 2 days பேக் ஐ ரெட் திஸ் ஆர்டிக்கல் தட் த வெஸ்டர்ன் காட்ஸில் ஹில் ஸ்டேஷனுக்கு எல்லாருக்குமே போக பிடிக்கும். யாருக்கு போக பிடிக்கும்? ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர், கொடைக்கானல் எல்லாம் ரொம்ப விரும்பி போகிற லொக்கேஷன்ஸ். ஸோ இங்கே இருக்கிற க்ளவுட்ஸில் த கண்டாமினேஷன் இஸ் வெரி ஹை அப்படின்னு அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. ஆமாங்க, எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பொல்யூஷன், எவ்வளோ எமிஷன்ஸ், எவ்வளோ ஏர் கண்டிஷனர்ஸ். இன்றைக்கி ஹில் ஸ்டேஷன்லேயே ஏர் கண்டிஷனர்ஸ் வந்துருச்சு. அந்த எமிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்பன் எமிஷன்ஸ் அப்படியே காற்றுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி டெல்லியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இஸ் 500 + 600 போயிடுச்சு. எதனால்? பிகாஸ் ஆஃப் தட். டெஃபினெட்லி. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ், ஹவு டஸ் அந்த கார்பன் எமிஷன்ஸ்க்கு வந்து ஒரு அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி இருந்து வர்ற மாய்ஸ்சர் ஓரளவுக்கு அது அப்சார்ப் பண்ணும். தண்ணியும் இல்லை, குளங்களில் லேக்ஸில் தண்ணியும் இல்லை. ஸோ அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு மரங்களும் இல்லை. அப்புறம் எங்கே போகும்? அது க்ளவுட்ஸில் தான் போய் உட்காந்துருக்கோம். கண்டிப்பாக. இதை வியூவர்ஸ்க்கு இன்னும் எப்படி சொல்லணுன்னா, ஐ திங்க் ஏன் தண்ணி இல்லை, ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அந்த தண்ணி பார்க்குறக்கு சுத்தமாக இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு, க்ளவுட்லேருந்து வரக்கூடிய ரெயினில் எல்லாத்துலேயும் அது கலந்துருக்கு. இந்த வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால ஹெல்த் ஹாசர்ட்ஸ், ஈவன் கேன்சர் காசிங்னு போட்டிருக்கு அந்த ஆர்டிக்கல். கேன்சர் காசிங், கேன்சர்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் பொல்யூஷன். ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். இன்றைக்கி சின்ன குழந்தைகளில் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ஸ் ஆஃப் பிளட் கேன்சர் குழந்தைகளில், ஐயில் கேன்சரு. இது எப்படி வந்தது? சொல்லி பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன். இட் இஸ் ஸோ ரீஅஷூரிங். வி ஆர் பார்ட் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறோம். நேச்சருக்கு நம்ம பண்ண டேமேஜ் திரும்பி நம்மளுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எவ்ரிபடி ஷுட் ரியலைஸ் தட். இது இஸ் நாட் அ ஜோக். என்விரான்மெண்ட்டு, தண்ணி, மரம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி நம்மளுக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு யாரும் இன்றைக்கி they cannot sit back and relax because in some form or other it's going to come back to their body as their health. அப்படிங்கிறது வந்து it is a awakening situation for everybodyனே சொல்லலாங்க. ஐ திங்க் அது வந்து ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும். நம்ம வந்து ஒரு அந்த என்ஜிஓ பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா இந்த என்ஜிஓ பார்த்துக்குவாங்க, நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது தேவை. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து, கவர்மெண்ட் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம இது வேணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி நாங்கள் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னால் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த மழையில் இந்த சேனல்ஸ்லாம், இந்த சூவேஜ் போகிற சேனல்ஸ்லாம் எங்கள் கமிஷனர் க்ளீன் பண்ணார், நல்லா க்ளீன் பண்ணார். ஹி டிட் அ குட் ஜாப். அங்கேயே கொண்டு ஜனங்க மறுபடியும் குப்பை கொண்டு கொட்டுறாங்க, பிளாஸ்டிக்கில் கட்டி கொண்டு கொட்டுறாங்க. எல்லா பக்கமும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, நோட்டீஸஸ் இருக்குது, குப்பை கொட்ட வேண்டாம், போடுற இடத்துல தரம் அந்த செக்ரிகேஷன் பண்ணி கொடுங்க. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் சம்திங் வி ஹாவ் டு டூ. கண்டிப்பாக. இட்ஸ் கோல்டு. வேஸ்ட் இஸ் கோல்டு. நிறைய நல்ல விஷயங்கள் அதை எடுத்து வேஸ்ட். வெல்த் இஸ் வேஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வெல்த்தை வந்து வேஸ்ட்டை டிஸ்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொல்யூட் பண்ணுற மாதிரி டிஸ்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அந்த குப்பையை குவிச்சிட்டே இருந்தோன்னா ரீசைக்கிள் பண்ணாமல் அது எத்தனை ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபில்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதில் ஊரில் போகும்போது அப்படியே பார்க்கலாம் லேண்ட்ஃபில்ஸ் எத்தனை குப்பை கொட்டி கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு. பட் நீங்கள் சொன்னதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் which you have done very successfully and I admire is the public private partnership. ஸோ அதாவது கவர்மெண்ட்டு கூட நீங்கள் சேர்ந்து நிறைய விஷயங்கள், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சைடில் அவங்க பண்ணுற ஒரு ஹெல்ப் இருக்குது, ப்ளஸ் ஹவு நம்ம பீப்புள் இன்ட்ரெக்ட் அண்ட் அந்த இன்டர்ஃபேஸாக நீங்கள் வந்து நிறைய ஒர்க் வித் தெம்ங்கிறதா இருக்குது. யூ சப்போர்ட் வித் தெம். இல்லை இன்றைக்கி பாருங்கள், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வர்றாங்க நம்ம தெரு க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம சாக்கடை க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. நாளைக்கு யார் வந்து அது க்ளீன் பண்ண போகிறாங்க? அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு டீச் த சில்ட்ரன். இப்போ ஜப்பானில் பாருங்கள், சின்ன வயசுலேயே தட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். வேஸ்ட்டை எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது, ரிசோர்ஸஸை எப்படி
கன்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் அ வே ஆஃப் லைஃப். இப்படி தான் இருந்தது நம்ம ஹிந்து இதுலேயும், அப்படி தான் இருந்தது, இந்தியாவில் அப்படி தான் இருந்தது. இட் வாஸ் அ வே ஆஃப் லைஃப். கீப்பிங் யோர் ஹவுஸ் க்ளீன், ஒரு வெள்ளிக்கிழமைனா சாணி போட்டு முழுகிறது, அதெல்லாம் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக், இதெல்லாம் இருந்தது. கோவிட் வாழ்க்கை டைம்ல கூட முறையில் கை இருந்தது. கால் கழுவிட்டு வர்றது, ஆமாம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லி தள்ளி வச்சுருந்தாங்க. பட் சிலதெல்லாம் வந்து அவங்க செஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு லைஃப் டைம் வேணும்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி. They have so much reason behind everything that they have done. So I think இப்போ நான் what I also seen in Australia, one of the situations that I saw, அந்த ரிவர்ஸ் எல்லாம், இஸ் தேர் எனி ஹோப் டு க்ளீன் அண்ட் பிரிங் இட் பேக்? இப்போ நம்ம தேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் ரொம்ப லண்டனில் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் போக வேண்டாம். பஞ்சாபில் பாபா சீச்வால்னு சொல்லி ஹீஸ் அ மத குரு, ஹீஸ் அ சீக் குரு. ஐ திங்க் ஐ திங்க் த நேம் இஸ் ரைட், பாபா சீச்வால். அவர் வந்து அவரோட டிசைபிள்ஸையே வச்சுட்டு he cleaned up one entire river, ஒரு ஸ்ட்ரீமை பஞ்சாப் completely cleaned, and they have clean water flowing in that. பண்ண முடியும். இன்னைக்கு லக்னோவில் ஜஸ்ட் ஒன், அகெயின் he was one சிங், மிஸ்டர் சிங், அவர் அப்படி தான் கமிஷனர், ஐ திங்க் he is the corporation commissioner. அவர் வந்து he has completely made Lucknow a clean city, a city which was very dirty, waste segregation, and they through waste management 300 crores revenue the corporation gets. So there are plenty of ways. பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் மனசு வைக்கணும், everybody, and they should understand the seriousness. Yes. How is it going to impact you? எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன, நம்ம எதிர்காலம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணால் அந்த பயம் வரணும். அதுதான் நாங்கள் சொல்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு இது, வாட் வி ஆர் சீயிங் நவ் இஸ் ஒன்லி அ டீசர். Okay. Tip of the iceberg. The horror movie is yet to unfold. Oh, definitely. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்பாக, நீங்கள் வந்து இந்த சின்ன விஷயங்கள் ஒரு 2-3 விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் ஆன கான்ட்ரிபியூஷன் இந்த நேச்சருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா? முதல்ல வந்துமா அவேர்னஸ் இருக்கணும். நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா, சுற்றியும் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டுருக்கு, இல்லைன்னா குழந்தைகளுக்கு வந்து இவ்வளோ நோய் வந்துட்டுருக்கு, எவ்வளோ நோய் வந்துட்டுருக்குது. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலெல்லாம் இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங், பர்ஸ்டிங் இன் இட் சீம்ஸ். அதெல்லாம் இருக்கிறது எதனாலன்னா நம்ம எஜுகேஷன் சும்மா பேப்பரை படிச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் சுற்றியும் இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் நடந்துட்டுருக்கிறது. ஸோ என்னால் முடிஞ்சது ஒன்று, எனக்கு தண்ணி வேணும், அந்த தண்ணி என்னால் சேவ் பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தண்ணி சேவ் பண்ண முடியும். ரெண்டாவது, காற்று வேணும். மரங்க எனக்கு வீட்டு வாசலில் என்னோடய போர்டு மறைக்குது, கீழே குப்பு விழுகுது அப்படின்னா மரத்தை வெட்டுறோம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ மரங்களை வளர்த்தா. இப்போ இங்கேயே பார்க்குறீங்க இவ்வளோ மரங்கள் சுற்றியும் இருக்குது. இங்கே டாக்டர் கலாம் அவர்கள் வச்ச மரமும் இப்போ நம்ம பார்த்தோம். ஆமாம், 80வது பிறந்த நாளுக்கு இங்கே வந்து நட்டிருக்காரு இந்த லொக்கேஷனில் நம்ம பேசுகிற இடத்துல. ஸோ நம்மளால் வைக்க முடியும். எங்கே இடம் இருக்குன்னு, இடம் வேணும்னா நம்ம கண்டுபிடிக்கலாம், இடத்த கண்டுபிடிக்கலாம், நம்ம வைக்கலாம். மூணாவது வந்து வேஸ்ட். நம்ம தான் வேஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். லிக்விட் வேஸ்ட் ஆனாலும் ஆகட்டும், சாக்கடையாகட்டும், திடக்கழிவு ஆகட்டும், ரெண்டும் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது தான். நம்மளால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ஹவு கேன் வி ரீயூஸ், அதை பண்ணாலே போதும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பொறுப்பை எடுத்துட்டோன்னா it will be a lot more manageable. Then the government's job will become easy. First awareness, then trees, being respectful water of trees, water conservation, என்னால் முடிஞ்ச அளவுக்கு recycle or reduce the waste. இந்த கான்செப்ட்ஸ் ஃபாலோ பண்ணாலே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்துரும் இல்லைங்க. இந்த வாட்டர் கான்சர்வேஷன் சொல்கிறப்ப நான் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் என்னைக்கிட்டு கேட்டார், ஏன் அவங்க வீட்டில் வந்து தண்ணி சேவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க? தண்ணி விழுந்ததுன்னா அது அப்படியே ரோடுக்கு போகும், ரோட்லேருந்து அப்படியே ஒரு குளத்துக்கு போகும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சேனலுக்கு போகும். ஏன் நம்ம தண்ணி சேவ் பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டம்தான்.
சரி நாளைக்கு வந்து கடவுள் தண்ணிக்கு பதிலாக நான் தங்க காயின்ஸாக கொட்டுறேன் ஆ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரோட்டுக்கு விட்டுருவீங்க. அது எப்படிங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறதையும் பிடிச்சி எடுத்துக்குவோம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி. திஸ் இஸ் கோயிங் டு பி ப்ளூ கோல்டு. வாட்டர் இஸ் கோயிங் டு பி ப்ளூ கோல்டு. எல்லோ கோல்டு எங்கேயும் காணாமல் போயிடும். இந்த ப்ளூ கோல்டு எவ்வளோ எல்லோ கோல்டு கொடுத்தாலும் ப்ளூ கோல்டு கிடைக்காது. தட்ஸ் நைஸ். அது அவேர்னஸ்னால வரணும். ஐ திங்க் ஐ திங்க் இந்த நீங்கள் சொன்ன விஷயங்கள் எவ்வளோ பேருக்கு போய் சேருதோ அவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக சேஞ்சஸ் டெஃபினெட்லி வி கேன் பிரிங் இன் மேசிவ் மூமெண்ட் மாதிரி அந்த வாட்டருக்காக நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது. இட்ஸ் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தட் வி ஆர் இன். பட் யூ ஆல்சோ மென்ஷன் ட்ரீஸ். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் எவ்வளோ ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? அது ஒரு சாதனையாகவே நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 9 lakh + ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் முதல்ல சிறுதுளி ஸ்டார்ட் பண்ணப்போ டாக்டர் கலாம் தான் வந்து பசுமை பயணத்தை துவக்கி வச்சார் 2005. அப்போது அது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ 1 tree for every citizen of கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்போ வந்து 15 lakh பீப்புள் பாப்புலேஷன் வந்து 15 lakhs இருந்தது. ஸோ 15 lakhsன்னு நாங்கள் பிளான் பண்ணோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 35 lakhs எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது பாப்புலேஷன். பட் டசன்ட் மேட்டர், நம்மளால் முடிஞ்சது நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருப்போம், நட்டுகிட்டே இருப்போம். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு ட்ரீ வைங்கன்னாவது சொல்லலாம். இல்லை ஒருத்தர் சிட்டிக்குள்ளே வந்து சிட்டிசன் ஆகிறாங்கன்னா அப்பவும் வைக்கலாம். இல்லை இன்னைக்கு நிறைய வந்து வேஸ்ட் லேண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட். ஹெச்ஆர்என்சி லேண்ட்ஸ் மட்டும் lakhs and lakhs of acres are available. அதில் வந்து இஃப் தே ஆர் ஏபிள் டு யூனோ திஸ் அகெயின் அ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா எல்லாம் சோலைகளை மாறிடும். கண்டிப்பாக. ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் சீன் ராஜஸ்தானில் டெசர்ட்லலாம் கூட சோலைவனமாக மாற்றிட்டுருக்காங்க. நாங்கள் இன்னொன்றும் அட்வொகேட் பண்ணிகிட்ருக்கோம். மாடி வனம், டெரஸஸ் இருக்கு இல்லையா, டெரஸில் வந்து இந்த எம்டி பேரல்ஸ் இருக்குது, இந்த ஆயில் பேரல் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த சாயில் போட்டு வெயிட் ஒன்றும் ஜாஸ்தி இருக்காது. அதில் போட்டு ட்ரீஸ் நல்லா நாங்கள் சிறுதுளி ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரீஸே வெஜிடபிள் கார்டன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரீஸ் டெரஸில் இட் ரெடியூசஸ் த டெம்பரேச்சர் சிக்னிஃபிகண்ட்லி. பில்டிங்கோட உள்ள சிக்னிஃபிகண்ட்லி இட் ரெடியூசஸ். அப்புறம் தண்ணி சீப்பேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே பிளாஸ்டிக் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகுது. I think so many things that can be done. So many ways where there is a will. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இன்வென்ஷனும் மனிதனோட தேவைக்காக தான் இன்வென்ட் ஆச்சு. இப்போ இருக்கிற வாஷிங் மிஷின் ஆகட்டும், டிஷ்வாஷர் ஆகட்டும், எல்லாமே ஒரு தேவையின் அடிப்படையில் தான் இன்வென்ட் பண்ணாங்க. மிக அத்தியாவசியமான தேவை வாட்டர் அண்ட் ட்ரீஸ். அதை நினச்சா நம்மளால் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியுது நம்மளால். ஐ திங்க் சிவிலைசேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. எஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ரிவர் இருக்குதோ அதோட நதியில் தான் வந்து சிவிலைசேஷன்ஸ் ஃபார்ம்ட். அண்ட் இன் தட் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த இன்னொரு நியூஸும் இதோட கிரிட்டிகாலிட்டிக்கு ஆட் பண்ணோம். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாக்குடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஒரே ஒரு முதியவர் மட்டும்தான் இப்போ இருக்கார். குடிக்க தண்ணி கூட அந்த கிராமத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபியூ டேஸ் அகோ நியூஸில் நிறையா பார்த்தேன். ஸோ இதெல்லாம் வந்து அதாவது கோஸ்ட் டவுன் ஆயிரும். அந்த ஊர்லேயே யாரும் இல்லை, குடிக்க தண்ணி இல்லைன்னா அந்த சிவிலைசேஷன் அப்படியே காலி பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ரிவர்ஸ் ஆஃப் வாட் அவர் ஆன்செஸ்டர்ஸ் டிட். அது ரிவர் இருக்கிற இடத்துல சிவிலைசேஷன் வச்சு இப்போ ரிவர் ஏரியில் தண்ணி இல்லை, தண்ணி எங்கே கிடைக்குதோ அங்கே தான் போக முடியும். இல்லை அங்கே போய் அங்கேயும் தண்ணி லிமிட்டடாக தான் இருக்கும். அப்புறம் அங்கே போய் நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக. தென் இட்ஸ் கோயிங் டு பி வார். War over water. Do we want that? It's everybody's life. I think நம்ம ஹியூமன் பாடியே வந்து வாட்டரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. All the elements of nature is within us. So if we are depriving water, then we won't have anything. 70% of our body is water. So and the water, to keep the dehydration levels going, we need water. கண்டிப்பாக. ஸோ லாட் ஆஃப் டேக்அவேஸ் ஃப்ரம் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் எப்படி இதை வந்து ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து வாட் யூ ஹவ் டன் இஸ் அமேசிங். ஒரு ரெஸ்டரேஷன் ஆஃப் நொய்யல் பாண்ட்ஸ் இதெல்லாம்.
ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணணும், அவங்க ஊரில் பண்ணணும். இப்போ கூவம் எடுத்துக்கிட்டால் அந்த கூவம் ரிவரை கம்ப்ளீட்டாக பண்ணி அதில் ஒரு போட் விட்டு எவ்வளோ ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஊர்கள் நம்ம வெளிநாடு போனால் பார்க்கலாம். இல்லை, சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கே போகிற தண்ணி, கடலுக்குள்ளே கொண்டு போய் விடுற தண்ணி, அவங்களுக்கு தண்ணி கஷ்டமே வராது. அவ்வளோ தண்ணி கடலுக்குள்ளே, மழை நிறைய, அவ்வளோ குளங்கு இருக்குது. இங்கேயாச்சும் நம்ம ஊரில் இருக்க குளங்கெல்லாம் 10 ஏக்கரா 50 ஏக்கரா 100 ஏக்கரா அந்த மாதிரி. ஆனால் அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர். கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் எவ்வளோ தண்ணி. அப்புறம் நம்ம விட டபுள் அவங்க ஆவரேஜ் ரெயின்ஃபால். நமக்கு 650 மில்லிமீட்டர்ஸ், சென்னையில் 1300, 1250, 1300. எல்லா தண்ணியும் கடலுக்கு தானே போகுது. அப்புறம் சம்மரில் தண்ணி இல்லை, டேங்கர் லாரிஸ். இப்போ இந்த க்ளவுட் பர்ஸ்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க மேம். அந்த ரெயின் பற்றி சொல்லும்போது சென்னை மக்களுக்கு இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட உத்தரகாண்டில் க்ளவுட் பர்ஸ்ட்ஸ் வந்து தண்ணி வரும்போது ஜப்பானில் ஒரு டெக்னாலஜி நான் பார்த்தேன். இப்போ இந்த ஹைரைஸ் பில்டிங் 10 ஃப்ளோர் போய் 20 ஃப்ளோர் 60 ஃப்ளோர் கட்டுற மாதிரி அண்டர் கிரவுண்டில் 10 ஃப்ளோர் 20 ஃப்ளோர் கட்டி இந்த ரெயின் வாட்டர் ஃபுல்லாக அதில் வச்சுட்டு இந்த க்ளவுட் பர்ஸ்ட் வந்தாலும் அது தாங்கிக்கிற அளவுக்கு அந்த ரெயின் வாட்டரையும் எடுத்துக்கிற அளவுக்கு க்ரியேட் பண்ணி வைக்காங்க. சென்னை மாதிரி சிட்டிஸ்க்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ். as you said, நம்ம ஹியூமன் பீங்ஸ் நம்மளுக்கு வேணுங்கிறது கண்டுபிடிச்சிட்டே போகிறோம். ஏன் இதை கண்டுபிடிக்க முடியல? நீரை வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்கள் கண்டுபிடிக்கும். அந்த காலத்துலேயும் க்ளவுட் பர்ஸ்ட் இருந்தது. க்ளவுட் பர்ஸ்ட் இல்லாமல் இல்லை. ஓகே, க்ளவுட் பர்ஸ்ட் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினன் எக்ஸப்ட் தட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். அடிக்கடி ஆகிறது இல்லை. ஏதோ ஒரு சம்திங் ப்ரெசிபிடேட்ஸ் அண்ட் க்ளவுட் பர்ஸ்ட் வருது. க்ளவுட் பர்ஸ்ட் வர்றப்போ அதுக்கு உண்டான இடத்துல நீங்கள் போய் வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா அது அங்கே போய் இருந்துக்கும். இங்கே தண்ணியோட இடத்துல போய் நீங்கள் வீட்டை கட்டிட்டு என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு வேறு, அது என்ன நியாயம்? இந்த குளங்கள் காணாமல் போயிருக்கு நிறைய. நம்ம தண்ணி பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய பேஷன் அபவுட் வாட்டர், யூ ஹவ் டன் ஸோ மச் ஃபார் வாட்டர். நான் வந்து ஒரு இன்சிடெண்ட் கேள்விப்பட்டேன். 2004 சென்னை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் 2004 சென்னையில் ஒரு பெரிய சுனாமி, மறக்கவே முடியாத நிகழ்வு. எல்லோரும் இந்த ஜென்ரேஷனில் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பேத்தியோட கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணலான்னு 3 பேர் போயிருந்தோம். ஃபிஷர்மென்ஸ் கோவ், இங்கே பீச்சில், ஒன் ஆஃப் தோஸ் பீச் காட்டேஜஸ், அங்கே தான் இருந்தோம். அப்புறம் அன்றைக்கி காலையில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ உள்ளே தண்ணி வர்ற மாதிரி இருந்தது. ஏன்னா கர்டன்ஸ் போயிட்டு இருந்தது, அதனால் ஒன்றும் தெரியல, வெளியில் பீச்சில் என்ன நடக்குதுன்னு தெரியல. தண்ணி உள்ளே வந்தது. அப்புறம் என்ன தண்ணி வருது, சரி வெளியில் ஏதாச்சும் கழுகுறாங்களே என்னமோ அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ அப்படியே கொலாப்ஸ் ஆகி தண்ணி உள்ளே வந்தது. அது மறக்கவே முடியாது. தண்ணி வந்து வெளியில் போகிறப்போ உள்ளே இருந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்கள் 3 பேரும் அங்கே இருக்கிறோம். நான் வெளியே வந்தேன், ஹெல்ப் கேட்குறதுக்காக வந்தப்போ கதவு சாத்திடுச்சு. உள்ள அவரும் பேத்தியும் மட்டும்தான் இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஆனோடனே கதவு திறந்தோடனே உள்ளே போனோன்னே மறுபடியும் இன்னொரு அலை, பெரிய அலை. இட் வாஸ் ஒன்லி காட் சென்ட். அப்புறம் வெளியில் போயிட்டு நாங்கள் அதுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கள் பக்கத்து காட்டேஜில் இருந்த பீப்புள் வெளியில் பீச்சில் இருந்திருக்காங்க. என்டையர் ஃபேமிலி காட் டேக்கன் அவே. 2 காட்டேஜில் இருந்தவங்க பூரா போயிட்டாங்க. அப்போது என்ன சொல்கிறது, அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, இல்லை உங்களுக்கு வந்து அப்போ தான் 2003 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சிறுதுளி. அப்புறம் ஒரு 2-3 லேக்ஸ் பண்ணி ஃபுல்லாக தண்ணி நின்றுருந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு உங்களுக்கு வருடி கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. இட் வாஸ் எக்ஸாக்ட்லி தட்.
I just felt that because there was so much of damage, we could have, all the three of us could have gone. போயிருக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதனால் உங்களை வருடி கொடுத்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கு. நீங்கள் அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, தண்ணி ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னாங்க. மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கே. அந்த இடத்துல ஐ கேன் இமேஜின் ஹவு யூ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் அண்ட் த கிராட்டிடியூட் யூ ஹேவ் டுவர்ட்ஸ் வாட்டர் நோ இஸ் கம்பவுண்டட் அந்த இன்சிடென்ட்னால. நாங்கள் சிறுதுளியில் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, நேச்சர் இஸ் லிசன்ஸ் டு யூ. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி எடுத்து ஓடி வருவாங்க நமக்கு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட், நான் சும்மா சொல்லலை, நான் விளையாட்டுக்காக சொல்லலை, இல்லை பெருமைக்காக சொல்லலை. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறப்போ ஒரு சின்ன மழைத்துளி வரும், கண்ணுக்கே தெரியாது, ஒரு சின்ன மழைத்துளி வரும், இல்லைன்னா ஒரு பெரிய மழை கொட்டும். இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ட். ஸோ we feel it is like nature's listening. I don't know whether you have heard about this. ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர் வந்து தண்ணியில் there are, water is life, it has life. உள்ளே வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நல்லது சொன்னீங்கன்னா, நல்லது பேசுனீங்கன்னா the crystals respond, நல்ல கிறிஸ்டலைன் ஃபார்மேஷன் வரும். அதே வந்து நீங்கள் கெட்ட வார்த்தை இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கர்ஸ் பண்ணால் இட் will all be distorted அப்படின்னு. அந்த சிக்னேச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணியில். அதில் ஒரு தடவை தொட்டுட்டு அதனால தான் எல்லா புனித நீர் போகிறது இல்லை. எல்லா ரிலிஜன்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் இட் இஸ், யூஸ் வாட்டர் as a medium of communication, medium of prayers எல்லாம் வந்து only water. some connection to the higher ups இருக்குது அப்படிங்கிறது நானும் கேள்விப்பட்ட விஷயம். அண்ட் டெஃபினெட்லி அது நம்மளுடைய கல்ச்சரில் அது இன்க்ரெயின் ஆகிருக்குங்கிறது நம்மளாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். தண்ணீருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வழிபடும் போதும் அந்த தண்ணீர் இருக்கணும். வழிபாடுகள் வந்து நதிக்கரையில் இருக்கணும். இப்போ ஆடிப்பெருக்கு இந்த மாதம் நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கான ரீசனே இந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல்ஸ் டு திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். அது நிறைய பேர் அது வந்து சும்மா ஏதோ ஒரு இது ஒரு ஹாலிடே அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் ஹவு இல்லை, ஆல் ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆஃபரிங் ஆஃப் கிராட்டிடியூட் டு அவர் ஆன்சஸ்டர்ஸ் ஆகட்டும், கடவுளுக்காகட்டும். இட்ஸ் அன் ஆஃபரிங் ஆஃப் கிராட்டிடியூட். அது தண்ணி வாட்டர் பேங்க்ஸில் தான் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் பிகாஸ் வாட்டர் இஸ் அ மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். இட்ஸ் அ பவர்ஃபுல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். அதில் கொண்டு போய் நீங்கள் துணியை போட்ட துணியை கழட்டி உள்ளே போடுறது, கண்ட சாமானத்தை கொண்டு இப்போ பாருங்கள், இன்றைக்கி நேற்று ஆடிப்பெருக்கு நடந்ததில் இங்கே படித்துறையில் ஒரு என்ஜிஓ 2-3 என்ஜிஓஸ் சேர்ந்து அங்கே நின்றுட்டு இருந்தவங்க, இங்கே சாப்பாடு கொண்டு வந்தவங்க, பழங்க கொண்டு வந்தவங்க எல்லாம் பிரித்து எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த துணியெல்லாம் பிரித்து அதையும் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நைஸ். ஸோ தட்ஸ் அன் எஃபர்ட், ரைட்? வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. இப்போ அவங்க அப்படியே விட்டுருந்ததுன்னா எல்லாம் தண்ணியில் தான் மதிச்சுட்டு வந்துருக்கும். ஆனால் they did such a fantastic job. நீங்கள் சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் எடுக்கிறது, இது எல்லாத்துடைய பங்கு இருந்தால் நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, இனி வரும் எதிர்காலத்துக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய பெரிய ஒரு, நீங்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். அதெல்லாம் வேண்டாம், முதல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்பாடு. இதே தான் நான் சொல்கிறது. பெரிய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம், சொத்து எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா, நீ எல்லாம் சேர்த்து வச்சுருக்க, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைம்மா, மூச்சோட காற்று இல்லைம்மா, எனக்கு காற்று கொடுமான்னு சொன்னால், do you think we can be happy about it? Yeah, definitely not. That's such a powerful message. Very powerful. Thank you. ஸோ நீங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக, ஒரு ஐகான் ஆஃப் டெக்னாலஜி பிஸ்னஸாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் how was your journey into boardrooms? From your journey with the classrooms, from there, when did you end up in a boardroom and how did you feel about it? That again, I think my father played a role. He always believed that women should be வீட்டில் அடங்கி இருக்கக்கூடாது, வீட்டு வேலையும் வீட்லேயும் பார்த்துக்கணும், but at the same time you shouldn't waste your talents. There's so much that women can offer அப்படின்னு சொல்லி he was very particular.
that business management படிக்கணும். அப்புறம் I did my BCom. So அதெல்லாம் வந்து he played a big role in that. அதுக்கப்புறம் then my husband was also a person, you can't sit at home, you have to come. So when my children were growing up, I spent time with them. So I did things which will interest them, like agriculture, அதில் வந்து involving them அந்த மாதிரி. அதுக்கப்புறம் then it was a natural transition நினைக்கிறோம், because Pricol was also growing. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் he needed support. So that's how I went into Pricol. boardrooms. But Pricolலையும் போனோன்னா முதல்ல வந்து I was only taking care of all the, அப்போ வந்து CSR எல்லாம் இல்லை. Okay. When this was in the 90s. So அப்போ CSR எல்லாம் இல்லை. பட் ரூரல் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம், பெருநாய்க்கம்பாளையம் சுற்றி இருக்கிற ஏரியாஸை எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லி I got involved. I was more in, that's how I started. So then that's a way of getting closer to people also. You know, when you involve people in social community development activities, there's a lot of camaraderie that happens. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறப்போ. So then I got into it. Definitely. குழந்தைகளுக்கு இன்றைக்கி வந்து இந்த அவேர்னஸ், என்வாயன்மெண்ட் பற்றின அவேர்னஸ் சொல்லி ஷேர் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நாங்கள் சிறுதுளியில் வந்து எவ்ரி ஃப்ரைடே சிட்டுக்களுடன் சிறுதுளி அப்படின்னு சொல்லி we have a program. ஒரு 3 or 4 ஸ்கூல்ஸ்லேருந்து ஒரு 50 குழந்தைங்க வருவாங்க. எவ்ரி ஃப்ரைடே தே கம். அவங்களுக்கு இந்த வாட்டர் கன்சர்வேஷன், ஃபாரஸ்டேஷன் எல்லாம் இதை பற்றி எல்லாம் நாங்கள் பேசுவோம். முதல்லலாம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வருவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பாட்டில். இன்றைக்கி எல்லா ஸ்கூல்ஸும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கொண்டு வர்றது ஸ்டீல், தே பிரிங் ஸ்டீல் பாட்டில்ஸ். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் சேஞ்ச் தட் ஹஸ் ஹேப்பன்ட். பட் அது மட்டும் இல்லை, மொட்டுக்குள்ளுடன் சிறுதுளின்னு சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் காலேஜஸ்க்கு போய் நாங்கள் அவங்களுக்கு வீல் கண்டக்ட் செஷன்ஸ். எங்கேயோ அவுட் ஆஃப் த ப்ளூ யாராச்சும் ஒருத்தர் எங்கேயோ எவ்வளோ தடவை இது மாதிரி ஆயிருக்கு, மேடம் உங்கள் சிட்டுக்களுடன் சிறுதுளி அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன், மொட்டுக்களுடன் சிறுதுளி காலேஜில் இருந்தப்போ அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன், இன்னும் எனக்கு மறக்காது மேடம், இன்னும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில். அதில் யூ ஹவ் டச்ட் அ ஃபியூ லைஃப்ஸ்னா தே வில் பிகம் ஆர் அம்பாசிடர்ஸ். ஸோ சில்ட்ரன் ஆர் லைக் ஸ்பாஞ்சஸ். அப்படியே நீங்கள் சாக்கடை போட்டாலும் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, நல்ல தண்ணி போட்டாலும் அப்சர்வ் பண்ண. ஸோ வை கான்ட் வி புட் நல்ல தண்ணி போட்டால் அப்சர்வ் பண்ணட்டுமே. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை நேச்சர் கேம்ப்னு ஒரு 1 வீக் சம்மரில் ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். அவங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் கொடுத்து ஆல் ப்ராஜெக்ட் சைட்ஸ் கூட்டிகிட்டு போவோம். அதுவும் அப்படி தான். அந்த 5 days முடிஞ்சதுக்கப்புறம் மேடம் இன்னொரு வாரம் மேடம், பிகாஸ் சில்ட்ரன் லவ் டு பி வித் நேச்சர். அது நம்ம டினை பண்ணுறோம். அது சில்ட்ரன் அப்படியே தே பிளாசம். நேச்சரோட இருந்தால் அந்த அதுவும் தண்ணி பார்த்துட்டாங்கன்னா அப்படியே தே பிளாசம். ஸோ பியூட்டிஃபுல். வாட் இஸ் அன்பு டு யூ? அன்புனா என்ன? அண்ட் ஆல்சோ ஹவு டு யூ எக்ஸ்பிரஸ் அன்பு, உங்களுடைய வெர்ஷன் ஆஃப் இட்? அன்புங்கிறது வந்து அன்பு தான் இன்றைக்கி உலகம் சுழன்று இருக்குதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அன்பு. இட் இஸ் லவ் விச் இஸ் கீப்பிங் த வேர்ல்ட் going, right? Yes. It's all, life is all about caring and sharing. Love is caring, love is sharing. When you keep everything for yourself, that's not love. Okay. When you keep everything, when you don't care, that is not love. Mother Nature, my always love na எனக்கு வந்து my only inspiration is Mother Nature. She's so compassionate. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிகிட்ருக்குறோம், இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துட்டு நமக்கு நான் இன்னைக்கு மழை கொடுக்க மாட்டேன் போ, நான் உனக்கு காற்று கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டா வாட் வில், பட் ஷீ ஸோ கம்பேஷனட். நோ, மழை கொடுத்துட்டே இருக்காங்க, நம்ம பண்ணுற தப்பு எல்லாம் உள்வாங்கிட்டு ஷீ ஸ்டில் ஸோ கம்பேஷனட். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் லவ், யூனிவர்சல் லவ். வெரி நைஸ், வெரி வெல் செட் மேம். இந்த ஷோவில் வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மெசேஜாக நம்ம கொடுக்குறது நேச்சர், லவ் நேச்சர். அன்புடன் அனுஷோடைய ஃபர்ஸ்ட் ஷோவில் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்குவிசிட்
கெஸ்ட் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் எஸ்பெஷலி நீ உங்களை இன்டர்வியூ பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் திஸ் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் யூ கிவன் டு அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் அண்ட் ஆல் த நாலேஜ் யூ ஷேர்ட். கண்டிப்பாக இதை வந்து ஸ்கேல் அப் பண்ணுறக்கு இதை பார்க்குறவங்க உங்களுடைய ஹெல்ப் உங்களுடைய எக்ஸாம்பிளில் ஐ திங்க் நிறைய நல்லது இனி நேச்சருக்கு நடக்க போகுதுங்கிறது ஐ கேன் ஃபீல் இட் ஆல்ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங். Thank you, Anusha. I think you started off this world needs love. And I think you started on the right note with love. May this love grow. May this love envelop the whole world and make it a beautiful place to live in. God bless you. Thank you. Thank you.